ஒரு சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்ப்பதற்கு அதில் ஆரம்பிச்சாங்களா, இன்றைக்கி அதை பார்த்து மிமிக் பண்ணி எல்லா சேனலும் பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த டைமில் என்னோட எடிட்டர் பையன் தொல்லை பண்ணுறான்னு சொல்லிட்டு விஜய் சித்துக்கு வந்து கால் பண்ணி பேசுகிறேன். எடிட்டர்லாம் மாதிரி கேட்குறான், நீங்கள் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுது. அவர் வந்து உடனே என்ன அமைச்சார், லைவ் லொக்கேஷன் அமைச்சார். சீமான் வந்து இஸ் அ குட் ஸ்பீக்கர், உங்களுக்கு தெரியும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ்லேயும் நல்லா பேசுவார். உட்காந்து பேசினாலும் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அவர் ஒரு மணி நேரத்துக்கு கூட பதில் சொல்கிறதுக்கு அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்களுக்கு எனர்ஜியும் இருக்குது. ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரு முட்டாள் டெய்லி வீடியோ போட்டால் கூட அவனுக்கும் ஃபாலோவர்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிட்டேன். சரிங்களா? ஸோ கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஏங்க நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுற நியூஸ் சேனல்னு என்ன சொல்லுவீங்க தமிழில் எந்த நியூஸ் சேனலுமே நான் ட்ரஸ்ட் பண்ணல. ரீசெண்டாக சவுக்கு சங்கர் வீட்டில் வந்து ஒரு பிரச்சனை இருந்ததில் பார்த்தா எல்லா சேனலும் கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி யூடியூபர்னு போடுறாங்க. அது பார்க்கும்போது எனக்கு யூடியூபர் சவுக்கு சங்கர் தமிழ்லேருந்து நார்த் இந்தியா வரைக்கும் போடுறாங்க ப்ரோ. ஆமாம், அது பார்க்கும்போது ஷாக்காக இருந்தது. இதை பற்றி எலான் மஸ்க் ஒரு வாட்டி பேசினார். ஓகே, அவர் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாரு. எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி எல்லா நியூஸும் ஒரு வேர்டு பர்டிகுலர் வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் சிந்தூரில் பார்த்தீங்களா ஒரு காமெடி ஒன்று பண்ணாங்க. ஹாஃப் பேக்ட் இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வந்து உடனே போடுறேன்னு சொல்லிட்டு நான் தான் ஃபஸ்ட்டு போடணும்னு சொல்லிட்டு வதந்தியை பரப்பக்கூடிய ஒரு செய்தி சேனலில் வந்து போட்டு அதுக்கு இன்றைக்கி வரைக்கும் சாரி கூட கேட்கல பிரதர். அவங்க தமிழ் நியூஸ் சேனல் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பாரபட்சமே இல்லைங்க. எல்லாமே லைக் ஹாஃப் பேக்ட் இன்ஃபர்மேஷன் தான். பட் ஏன் நான் அதை கேட்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் என்ன சொல்கிறான், மீடியா என்ன காட்ட விரும்புது, அந்த அவனோட நரேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பார்க்கணும்ல. அப்போ தானே அவங்க என்ன கேம் ப்ளே பண்ணுறாங்கன்னு தெரியும் நம்மளுக்கு. நிறைய செய்திகளும் வருது, அதில் தேவையில்லாத செய்திகளும் நிறையா இருக்குது. உங்கள் மைண்டை தேவையில்லாமல் கரப்ட் ஆக்கிற மாதிரி செய்திகளும் இருக்குது. பட் திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் ஆன் இன் மெயின் ஸ்ட்ரீம் லெகாசி மீடியான்றதை தெரிஞ்சுக்கணும்ல. அதனால் அதை பார்ப்பேன். அல் ஜசீரா பார்ப்பேன், CNN. நான் என்ன சொல்ல வரேன்னா, யாரோ ஒருத்தங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கன்றேன். கண்டிப்பாக கொடுக்குறாங்க. அது எப்படி இல்லாமல் இருக்கும் ப்ரோ? நீங்கள் லெகசி மீடியாவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி. அதுக்கான டெக்னிக்லாம் வந்து 60ஸ்லேயே கண்டுபிடிச்சி வச்சிட்டாங்க ப்ரோ. எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி ஒரே மாதிரி நியூஸை கொடுக்கலாம், எப்படி சின்ன வேரியேஷனோட அதே நியூஸை வச்சு எல்லா சேனலுக்கு மூலியமாக பரப்பலாம், எப்படி சேனல்களுக்கு மத்தியில் போட்டியை மூட்டி விட்டு அவனை வந்து கேவலமான நியூஸை நோக்கி தள்ளலாம். இன்றைக்கி அதான் நடந்துட்டுருக்கு. ஒரு சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பார்ப்பதற்கு அதில் ஆரம்பித்தாங்களா, இன்றைக்கி அதை பார்த்து மிமிக் பண்ணி எல்லா சேனலும் பண்ணிருக்காங்க. பார்த்தீங்களா? இந்த தலைமுறைக்கு புதிய செய்திகளை சொல்லணும்னு ஒரு புதிய தலைமுறைக்காக வந்த ஒரு செய்தி சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கேவலமான நியூஸ் சேனல் நோக்கி போயிடுச்சு. அந்த நியூஸ் சேனலும் ஓகே, அவங்களோட செய்தி சொல்கிற அந்த விதம் நான் வந்து சொல்கிறேன், ரொம்ப லைக் பிலோ த பாட்டம் இறங்கிட்டாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காக, ட்ரெண்டை புரிஞ்சுக்காக தமிழ் நியூஸ் சேனல் பார்ப்பேன், CNN பார்ப்பேன், BBC பார்த்துருவேன், அல் ஜசீரா வந்து பார்த்துருவேன். இது எல்லாமே ஒரு ரவுண்டு ஃபுல்லாக அப்டேட்டட் நியூஸ் பார்த்துட்டு தூங்கிடுவேன். அவ்வளோதான். இப்போ கெஸ்ட்லாம் எப்படி செலக்ட் பண்ணுவீங்க, எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? அது சாரி, இது மட்டும் சொல்ல மறந்துட்டேன். இதை தாண்டி பல பேர் நான் வந்து மறந்துட்டேன். இன்டேரக்ட்லி எனக்கு அவங்களாம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக்கில் சில ரைட்டப்ஸ் எழுதக்கூடிய நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ட்விட்டரில் சில அக்கௌண்ட்ஸ் ஹேண்டில்ஸ் இருக்குது. அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையே நியூஸ் தரதுக்காக தான் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா முக்கியமான ஒருத்தர்கிட்ட ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். டெக்னிக்கல் நியூஸ் ஒருத்தர் போட்டே இருப்பார், இன்னொருத்தர் பாலஸ்டைன் நியூஸ் வந்து போடுற அவர் வந்து சிறப்பான ஆளாக இருப்பார், இன்னொருத்தர் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய வெளியில் வராத நியூஸ்லாம் போட்டுட்டு, இந்த மாதிரி நிறைய ஹேண்டில்ஸ் நான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். இவங்க எல்லாருமே என்னை எஜுகேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ட்விட்டரில் இப்போ நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ அங்கேருந்து எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. சாரி, இன்டரப்ட் பண்ணிட்டேன் உங்கள் கொஷின். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு கிராக் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா அது வந்து ரியல் டைம் டேட்டா இருக்குது. ஏன்னா ட்விட்டர் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. கிராக்கு நல்லா சண்டை போடணும். நம்ம கூட பார்த்துருக்கீங்களா? நான் அது ஒரு விஷயம் சொல்லும், நான் இல்லை அப்படின்னு சொன்னேன்னா வந்து சரி உன் மூளைக்கு அதுதான், நீ அப்படிதான் திங்க் பண்ணுற, அதுக்கு என்ன இப்போ என்ன மாற்றிக்கணுமா? சரி உனக்காக நான் மாற்றிக்கிறேன் போதுமா? நான் அந்த வெறுப்பேற்றுது. த வே இட் கம்யூனிகேட்ஸ் இஸ் நைஸ், பட் சில இடங்களில் ChatGPT இஸ் ஸ்டில் தி பெஸ்ட் அப்படின்னு எனக்கு தோணுது. நான் கேட்டு இருந்தேன்னா, எப்படி ஒரு கெஸ்ட்டு செலக்ட் பண்ணுறீங்க, எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க அந்த மாதிரி? ஓகே, கெஸ்ட்டு வந்து எனக்கு எல்லாருமே கெஸ்ட்டு தான். வருண் டாக்ஸ் ஆரம்பித்ததுக்கான முக்கியமான ரீசனே வந்து இயல்நிலை மக்கள்கிட்ட வந்து பேசணும் அப்படிங்கிறனால. இன்றைக்கி அதை நான் தொடர்ந்து ஏன் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னா, திருப்பியும் காசு தாங்க மேட்ரு. எது காசு வருதோ அதை நம்ம நிறையா பண்ணிவிட்டு இதை வந்து பண்ணணும் அப்படிங்கிறனால இயல்நிலை மக்கள்கிட்ட நிறையா பண்ணணும். எனக்கு ரோட்டில் போகிற ஒருத்தர்கிட்ட நிறைய பேசணும். எனக்கு ஒரு ரேப்பிடோ நான் கூப்பிட்டு வந்து பேசணும்னு சொல்லிட்டு நிறைய நாள் ஆசை. அதை வேறு ஒரு யூடியூபர் பண்ணிட்டான். ஆனால் அவன் வந்து நான் நல்லா பண்ணல. நான் பண்ணால் நல்லா பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். என்னடா உனக்கு ஹெட் வெயிட்னு கேட்குறீங்களா? எனக்கு டான்ஸ் ஆட வராதுங்க, ஆனால் இதை என்னால் நல்லா பண்ண முடியுங்க. எது பண்ண முடியாதுன்னு ஓப்பனாக வந்துக்கிறேன், எது பண்ண முடியணும் நம்ம திமுறை நம்ம தானே சொல்லி ஆகணும். ஸோ எப்படி சொல்கிறீங்க, எப்படி எந்த விதத்தில் நீங்கள் ஸ்பெஷலாக இருப்பீங்க? எந்த விஷயத்தில் என்னால் எல்லாருக்கூடையுமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேச முடியும். என்னால் ஒரே மாதிரி வந்து ரொபோட்டிக்காகவும் பேச முடியும். என்னால் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட வைப்புக்கு என்னால் வந்து மாற முடியும். விச் இஸ் அ கிஃப்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த விதத்தில் லைக் ஐ கேன் டூ இட் பெட்டர். அண்ட் நான் இன்னும் ஸ்ட்ரீட் கூட சம்மந்தப்பட்டிருக்கேன். நான் இன்னும் போயிட்டு ரோட்டுகளில் சாப்பிட்றேன், இன்னும் போயிட்டு என்னோடய க்ராசரிஸை நான் தான் வாங்குகிறேன், நடந்து போக வேண்டிய எங்களுக்கு நடந்து போகிறேன்.
என்னோடய 2 வீலரில் தான் பயணப்பட்டுட்டு இருக்கேன். பெட்ரோல் பங்க்கில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். ரோட் டிராஃபிக்கில் வந்து அந்த பிஹேவியர் எப்படி இருக்குது, எங்கே பள்ளம் தோண்டி இருக்கிறாங்க, என்னென்ன வேலைகள் நடந்துகிட்ருக்கு, என்ன கஷ்டம், என்ன விலைவாசி ஏறி இருக்குது இறங்கியிருக்குன்னு எனக்கு தெரியும். நான் மக்கள் கூட கனெக்டடாக இருக்கேன். அதனால் என்னால் எல்லாருக்கூடையும் வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் ஆக முடியும். ஸோ அதை பார்க்குறப்ப எனக்கு எல்லா கிளாஸ் ஆஃப் பீப்புளும் வந்து ரிலேட் பண்ணிப்பாங்க. இது வந்து நான் சில பேர்லாம் பண்ணுறது பார்த்தா எப்படி இருக்குன்னா வந்து அவன் ஒரு உலகத்தில் இருக்கான். அவன் அதாவது இன்றைக்கி இப்போ ஒரு சாதாரண மக்களோட கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சுக்கிறதே இல்லை அந்த கிரியேட்டர். எப்போவுமே அந்த கிரியேட்டர் எப்போ வந்து ரொம்ப ரசிப்பாங்க, லவ் பண்ணுவாங்கன்னா நம்ம கூட ரிலேட் பண்ணிக்கும் போது தான். ஆனால் வேறு மாதிரி ஆகிட்டான்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, நீ என்ன உருட்டுனாலும் சரி உன்னோட பழைய வியூஸ் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ரீசெண்டாக ஒரு யூடியூபர் பார்த்தீங்கன்னா ட்ரால் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன இது, என்ன பண்ணாலும் வியூஸ் போகவே மாட்டேங்குது, சரி போயிட்டு இந்த பாட்டியோட கடையில் அண்டாவை தூக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணுறது. லைக் எல்லாருமே அவங்க கணிச்சிட்டாங்க நீங்கள் ஏன்னா பீப்புள் கூட டச்சில் இல்லை, கனெக்ஷனில் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பீப்புள் கூட இன்னும் கனெக்ஷன்லேயே இருக்கேன் நான். ஸோ அதனால் அந்த திமிராக சொல்கிறேன் என்ன. அண்ட் கெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெக்கமே படாமல் எல்லாருக்கும் கால் பண்ணி பேசிடுவேன். அது வந்து அது நான் அரசியல் வீடியோஸ் பண்ணுறதுனால வந்து இந்த தரப்பு அந்த தரப்புன்னு இல்லை, எல்லா தரப்புமே நான் கால் பண்ணி பேசியிருக்கேன். வாங்கன்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் நான் கேட்டிருக்கேன். அண்ட் சினிமாவில் சில பேர்கிட்ட நம்ம பேசணும்னு தோணும், அவங்ககிட்டலாம் கால் பண்ணி நான் வந்து கேட்டிருக்கேன். லிட்ரேச்சர் சார்ந்து நிறைய பேர்கிட்ட வந்து கால் பண்ணி கேட்பேன் நம்பர்லாம். அண்ட் யூடியூப்பில் இருக்க நிறைய யூடியூபர்ஸ் கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்பேன். அவங்களோட நம்பர் யார் மூலியமாக, அது ஃப்ரெண்ட் ஆஃப் அ ஃப்ரெண்ட் மூலியமாக வாங்கி கேட்பேன். அப்படி கேட்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னை கண்டிப்பாக ஏதாவது பார்த்துருப்பாங்க மீடியாவில் இருந்தால். அதனால் வந்து உங்களை எனக்கு தெரியும், உங்களோட இந்த கண்டென்ட்லாம் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்களே பேசுவாங்க. அவங்க கிட்ட உங்களுக்கு வர விருப்பம் இருக்கா அப்படின்னு நான் கேட்பேன். கண்டிப்பாக அவங்களோட கம்ஃபர்ட் லெவலை பார்ப்பேன். நான் கூப்பிட்றதுக்காக நீங்கள் வந்துடக்கூடாது, நான் ஃபோர்ஸ் பண்ணல, உங்களுக்கு வர விருப்பம் இருக்கானா. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வர விருப்பம் இருக்குன்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க, வந்துருவாங்க. அதில் எனக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே டிவி மீடியமில் நான் இருந்ததுனால, மற்ற யூடியூப் சேனல்ஸில் பண்ணிட்டு இருந்ததுனால, ரேடியோவில் இருந்ததுனால, அது ஒரு பரிச்சயம் இருக்கனால எனக்கு வராங்க. ஆனால் ஒரு புதுசாக ஆரம்பித்து ஒரு பையன் போகிறான் அப்படின்னா அவன் முழுக்க அவங்க கண்டென்ட் மூலிமா மட்டும்தான் அவங்கள கூப்பிட முடியும். அவங்கள நான் பார்த்துருக்கேன் அப்படின்றது உங்கள் கண்டென்ட் அவனை ரீச் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் கூப்பிட்டாலே வந்துருவாங்க. ஏன்னா உங்களை கன்சியூம் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா நீங்கள் கூப்பிட்டா ஏன் வராமல் இருக்க போகிறாங்க. ஆனால் அதில் சில பேர் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனப் போடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு கண்டென்ட் இன்றைக்கே நான் வந்து ஒரு 12 மணிக்கு லைக் 11 o'clock கூப்பிட்டீங்க, நான் 12 மணிக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க, 1 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 1:40 வந்தேன். ஸோ இதனால் உங்களோட எவ்வளோ வேலைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியும். இன்றைக்கி நீங்கள் இந்த நாளை ஃபுல்லாக டெடிகேட் பண்ணி வச்சுட்டு நான் டக்குன்னு ஃபோனுமே வரல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என் மேலே எவ்வளோ கடுப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எனக்கு கால் பண்ணுறீங்க, கால் பண்ணனா ரோகேத் எனக்கு பார்த்தீங்கன்னா பாட்காஸ்ட் உலகத்தில் இன்றைக்கி நான் வந்து ரொம்ப சிறந்த விளங்குறதுனால அப்படிங்கிற மாதிரி சீன் போட்டால் உங்களுக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரு ஈகோ இருக்கும் இல்லைங்க, எல்லாருமே ஹர்ட் ஆவாங்கல்ல, எல்லாருக்குமே கோவம் வரும்ல. அப்படி நீங்கள் வந்து நம்மளோட ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டோட தான் நான் உனக்கு கால் பண்ணி உன்னோட டேலண்ட்டை மதித்து நீ என் சேனலில் வந்து ஃபீச்சர் ஆனால் நல்லாயிருக்கும், என் சேனலுக்கு அது ஒரு அடிஷன், உன் மூலயமா எனக்கு நிறைய ஆடியன்ஸ் வர போகிறாங்க அண்ட் யூ கேன் கிவ் மீ அ குட் கண்டென்ட், உங்களை மதித்து ஒரு கெஸ்ட்டாக நான் கூப்பிட்றேன். நான் பெஸ்ட் திங் இஸ் எஸ் ஆர் நோ. குறிப்பாக நோ சொல்கிறவங்கள நான் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் அந்த நோவும் சொல்லாமல் அந்த ப்ரொலாங் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி வந்து சீனை போட்டாலே விட்டுருப்பாங்களே, அவங்கெல்லாம் கொஞ்ச நாள் கழித்து வருவாங்க. வந்திருக்காங்க அந்த மாதிரி நிறைய பேர், ரொம்ப ஃபேமஸான யூடியூபர்ஸே அது மாதிரி திருப்பி வந்திருக்காங்க. நான் ரொம்ப பொலைட்டாக சொல்கிறேன், சாரி பிரதர், நீங்கள் ஏன் யோசிச்சிங்கன்னு எனக்கு புரியுது. உங்கள் சேனலில் நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து உட்காரதில் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்க, அதனால் புரிஞ்சிக்க முடியுது, அதனால் நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியும் நிறைய பேரை வந்து, ஏன்னா நானும் மனுஷன் தானேங்க, என்னோட டைம் எஃபர்ட்டை வந்து நான் மதிக்கிறேன், அதே மாதிரி நீயும் மதிக்கணும், உன் டைமையும் எஃபர்ட்டும் நான் மதிக்கிறேன். அப்படி இல்லைனா ஒரு அப்பாலஜி ஆர் நோ, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடணும். ஸோ இந்த மாதிரி சில பேர் பண்ணுறாங்க, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி டைமில் நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் நெட்வொர்க்கு இல்லை உங்களோட மூஞ்சி வந்து ஏற்கனவே பரிச்சயம் இல்லாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க, உங்களுக்கு லைஃப் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அந்த ஃபேமஸ் பீப்புள் நீங்கள் யாரை போய் கூப்பிட்றீங்களோ அவங்க வரல அப்படின்னா அந்த விஷயத்தை பேசுகிறதுக்கு இந்த உலகத்தில் கண்டிப்பாக வேறு யாரோ ஒருத்தன் இருப்பான், அவன் ஃப்ரெண்டே ஒருத்தன் இருப்பான், உனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் போய்ட்டு ஃபேமஸ் இது வரைக்கும் முகம் வெளியில் காட்டப்படாத நிறைய பேர் இருப்பாங்க. கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள், கொஞ்சம் இறங்குங்க. இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிசர்ச் இந்த கௌதமன் சொல்லுவார், ஸ்ட்ரீட்டில் இறங்குனா கிடைக்காதது எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் கொஞ்சம் இறங்கி தேன்னா கிடைக்காது எதுவுமே இல்லை, அவனை கூப்பிட்டு வந்து பேச வைங்க. ஏன்னா நீங்கள் ப்ராப்ளம் அவன் தான் எக்ஸ்பர்ட்னு நினச்சிட்டு இருக்கவனோட அந்த விஷயத்தை இன்னும் அழகாக மக்களுக்கு புரியுற மாதிரி பேசுறதுக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு முகத்தை நீங்கள் கொடுங்க. இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் உருவாகும். பட் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். இதில் ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து உங்களை பிளான் பண்ணிக்கணும். இது ஒரு குறிப்பிட்ட காலம் எடுத்து அதற்காக நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் பேக்கப் பண்ணி வச்சுட்டு இதுக்குள்ளே இறங்கி நீங்கள் வந்து மனசார இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களை யாராலையும் no one can stop you.
அப்படின்றது என்னோட ஹம்பிள் ஒப்பீனியன். சில பேர்கிட்ட நீங்கள் பண்ணுற அப்ரோச்சும் ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க எப்படி பண்ணுறீங்கன்னு இதில் நிறைய பேர் என்னை வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களாம் எனக்கு வந்து பேசுவாங்கன்னு நான் நினச்சவங்களாம் சீனை போட்டிருக்காங்க. இவங்களாம் வந்து பேசுறதுக்கான அவசியம் இல்லைல்ல, இருந்தாலும் சும்மா கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் வந்து விஜே சித்து பற்றி நான் வந்து சொல்லணும். ஓகேவா? விஜே சித்து வந்து பார்த்திங்கன்னா அவரும் ரொம்ப நாளாக மீடியாவில் இருக்கார், நானும் மீடியாவில் இருக்கேன். நாங்களாம் பக்கத்து வீட்டில் ஏரியாலலாம் இருந்திருக்கோம். நாங்களாம் வந்து பார்ப்போம், ஹைன்னு சொல்லுவோம், சும்மா சிரிப்போம். அந்தளவுக்கு தான் எனக்கும் அவருக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு. மற்றபடி பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இல்லை. நானும் விஜய் சித்துவும் நகம் சதை மாதிரி அப்படிலாம் சொல்கிற அளவுக்கு இல்லை. இன்ஃபேக்ட் அவரோட ஃப்ரெண்டு விக்னேஷ்காந்த் கூட எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்டு தான். அவர் கூட ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன். விஜய் சித்து எனக்கு ஹாய் தெரியும். ஆனால் அவர் நான் சேனல் தொடங்குறேன், எல்லாரையுமே கூப்பிட்டுட்டே இருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வரத்துக்கு தயங்குறாங்க. ஏன்னா நம்ம எதுவுமே ஒருத்தன் வெற்றி அடைஞ்சிட்டானா உடனே வந்து ஒட்டிப்பாங்க, எல்லாமே இது ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லைனா வந்து நம்ம நண்பனுக்காக இவனை எனக்கு பிடிக்கும், அவன் வந்து வர்த்தான ஆள், அவனை நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மி பீப்புள் தான் இருப்பாங்க. ஸோ எனக்கு அப்போது ஒரு கேமராமேன் எடிட்டர் வந்து ஒர்க் பண்ணிட்டுருந்தான். அவன் என்ன சொல்கிறான்னா, விஜய் சித்து தானே டாப், இப்போது அவர் தானே ட்ரெண்டிங்கில் இருக்கிறாரு, பீக்கில் இருக்கிறாருண்ணா, அவரை கூப்பிட்ணா அப்படின்றான். நான் வந்து உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், நான் இன்ஃபர்டைன்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால நிறைய சீரியஸ் டாபிக்ஸ்லாம் பண்ணிட்டு ப்ளஸ் விஜய் சித்து அவர்களை கூப்பிட்டு அந்த டைமில் என்ன கேட்குறது, அவர் கூட என்ன மாதிரி விஷயங்கள் பேசலான்னு எனக்கு உடனே வந்து டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை. இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன், அவர் கூட வந்து அதுக்கு முன்னாடி ஃபோனில் நான் வந்து வேறு ஒரு விஷயத்துக்காக நான் ஒரே ஒரு வாட்டி தான் பேசியிருக்கேன். அப்போ என்கிட்ட ரொம்ப பர்சனலாக ஒரு விஷயம் சொன்னார். எவனா கேமரா தூக்கி என்ன பண்ணிருக்கான், நீலாம் என்னையா ஏன்யா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டார். ஏன்னா நான் ஒரு பெரிய பிரேக் எடுத்துட்டேன் யூடியூப்பில் அப்படின்றனால. ரொம்ப பாசமாக இருந்தாலும் கேட்குறாரு. ஆமாம் இல்லை நம்ம ஏன் பண்ணல, அந்த மாதிரி எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தோணுச்சு. அதான் நான் அவர்கிட்ட கடைசியாக பேசினது. அப்புறம் ஒரு 2 வருஷம் ஆயிடுது. இந்த டைமில் என்னோட எடிட்டர் பையன் தொல்லை பண்ணுறான்னு சொல்லிட்டு விஜய் சித்துக்கு வந்து கால் பண்ணி பேசுகிறேன். அப்புறம் அவரோட பர்சனல் நம்பரை அவரே அனுப்புகிறார், இதுக்கு கால் பண்ணுங்க நண்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணி கேட்டேன். ப்ரோ இது மாதிரி நான் பண்ணணும் ஆசைப்பட்றேன், எடிட்டர்லாம் மாதிரி கேட்குறான், நீங்கள் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுது, என்னோடய சேனலுக்கும் அது நல்ல ரெக்கக்னிஷனாக இருக்கணும், நீங்கள் ஓகேனா வாங்க ப்ரோ, நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கும். அவர் வந்து உடனே என்ன அமிச்சார், லைவ் லொக்கேஷன் அமிச்சார். வியட்நாமோ ஏதோ ஒரு ஊரில் இருக்கேன், பாருங்கள் தலைவா நான் இங்கே இருக்கேன், நம்ம ஊரில் வந்தோன்னே நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறம் நான் ஃபாலோ அப்பும் பண்ணல, எதுவுமே பண்ணல ப்ரோ. ஆல்மோஸ்ட் ஒரு மந்த் இருக்கும், இல்லை 20 days இருக்கும்னு நினைக்கிறேன். கால் பண்ண அந்த மனுஷன் ஒரு 7:30 மணி 6 மணி இருக்கும் ஈவினிங். கால் பண்ணி, தலைவா நான் வந்து தாய்லாண்டு போகிறேன், ஏன்னா அவங்க தெரியும்ல உங்களுக்கு விளாக்ஸ் போயிட்டே இருப்பாங்க, தாய்லாண்டு போகிறேன், இன்னும் 30 நாள் இருக்க மாட்டேன், உங்களுக்கு நைட் இன்றைக்கி வந்து முடிச்சுட்டு போயிடுவா அப்படின்னு கேட்குறாரு ப்ரோ. நான் அப்புறம் ஃபாலோ அப்பும் பண்ணல, நான் அவர்கிட்ட ஒரே ஒரு வாட்டி கேட்டேன். அவர் வந்து அப்போவும் என்ன சொன்னார், வெளியூரில் இருக்கேன் நான் வந்து தரேன். அதுக்கப்புறம் 20 நாள் கழிச்சு இந்த மனுஷன் கால் பண்ணி என்கிட்ட இப்படி சொல்கிறார் ப்ரோ. இது மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் சொல்லலை. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் கிரியேட்டர்ஸ், நல்லா தெரிஞ்சு பழகிற அவங்க கூட இந்த அளவுக்கு என்கிட்ட சொல்ல அப்படி சொன்னார். யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பிரதர் வாங்க பிரதர், நீங்கள் கண்டென்ட் வரீங்க, யார் வேணான்னு சொல்ல, நான் மட்டும் வரட்டா அர்ஷத் கானை கூப்பிட்டு வரட்டான்னாரு. இல்லைங்க எனக்கு ரொம்ப சின்ன இடம், நீங்கள் மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொன்னதை ஓப்பனாக சொல்கிறேன். அவர் வந்தார், அவர் கூட ஜெல் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் கேட்காத விஷயங்களை கூட அழகாக வந்து சொல்லிட்டு போனார். அதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன சினிமா தானே உங்களுக்கு பிடிக்கும், ஆமாம் சினிமா தான் பிடிக்கும், ஸோ நதி வந்து கண்டிப்பாக கடலில் தான் போய் சேரப்போகுது அப்படின்னாரு. கண்டிப்பாக கடலில் தாங்க சேரும், நான் படம் பண்ணுவேங்க அப்படின்னாரு. அப்படியே ஒரு வருஷம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு அவர் ஒரு மூவி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ரொம்ப ஸ்வீட்டான கெஸ்ட்லாம் கூட நிறைய, இன்ஃபேக்ட் அவரோட அந்த வீடியோனால வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பல பேருக்கு என்னோடய சேனல் வந்து போய் சேர்ந்துச்சு. அவங்களாம் கூட நம்மளுக்கு இன்றைக்கி ரெகுலர் ஃபாலோஅப்பாக இருக்காங்க. ஸோ நான் தேங்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே பீப்புள், நீங்கள் வந்து இப்படி தான் நினச்சிட்ருப்பீங்க, ஓவராக சீனப்படுவான், பட் இவங்கெல்லாம் வந்து வருவாங்களா, இவங்களுக்கும் நம்மளுக்கு பரிச்சைன்னு நினச்சிட்ருக்க நிறையா நலன் விரும்பிகள் தூரத்துலேருந்து நம்ம மேலே பாசமும் நம்மளை அட்மைரும் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிறத அதில் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கெஸ்ட்டுன்ற விஷயத்தில் சொல்லும் போது ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே திஸ். இப்போ நம்ம ஏஐ பற்றி பேசிட்டு இருந்தோம். உங்கள் சேனலில் என்னென்ன இதுக்கெலாம் நீங்கள் ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க? இப்போ நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து ஏஐ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஏஐ மாடல் ட்ரெயின் பண்ணி அவங்க வீடியோ பண்ணுறதில்ல. இப்போ ஏஐ வீடியோ இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஏஐ எடிட்டிங் பண்ணிருக்காங்க. நான் இன்னும் ஏஐ எடிட்டிங் பண்ணல, நம்ம எடிட்டர் தான் இன்னும் எடிட் பண்ணிருக்காரு. அண்ட் தம்ப்நெயிலுக்கு வந்து நிறைய பிக்சர்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஐ இது பண்ணிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏஐயோட ஹெல்ப் எடுத்துப்பேன். என்னோட ரிசர்ச்சில் கடைசியில் சில ஒரு கம்பைலேஷனுக்காக வந்து ஏஐ கிட்ட இருந்து ஹெல்ப் எடுத்துப்பேன். அதுக்கு மேலே நான் வேறு எதுவுமே ஏஐ கிட்ட ஹெல்ப் எடுக்கிறதில்ல. நான் உட்காந்து பேசுகிற மோனோலாக் வீடியோஸில் கொஞ்சம் என்கேஜ்மெண்ட்காக சைடில் வந்து அதை விவரிக்கிற மாதிரி, இப்போ எப்படி நியூஸ் சேனல்ஸில் ஏஐ யூஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். அந்த அளவுக்கு தான் மற்றபடி எனக்கு அதுக்கு மேலே அதோட ஹெல்ப் எனக்கு இன்றைக்கி தேவைப்படலை. மேபி நாளைக்கு எனக்கு எடிட்டருக்கு காசு கொடுக்க முடியாதுன்ற பட்சத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆட்டோ பாட்லாம் போட்டு அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி வச்சு எடிட் பண்ணிவிட்டு நானும் எடிட்டிங் கற்றுக்கிட்டு, ஏன்னா அதோட மிஸ்டேக்ஸ் எடுக்க முடியாது, கேப்ஸ் மட்டும் தான் எடுக்கும், ஸ்விட்ச் பண்ணும். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ்லாம் எடுக்க நான் கற்றுக்கிட்டு மேபி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி வந்து ஏஐயோட ஹெல்ப் வந்து இப்போதைக்கு வேறு எதுக்குமே எனக்கு தேவைப்படலை. இப்போ இந்தியாவிலேயே நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து அவங்களுக்கு பதிலாக ஏஐ பண்ண விடுறாங்க. இப்போ நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு நாளைக்கு கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ போடுறான்னா அவன் ஒரு நாளைக்கு 10 வீடியோ போடுறான்.
அந்த சேலஞ்ச் எப்படி பார்க்குறீங்க? எந்த அளவுக்கு சேலஞ்சிங்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ என்னோட ஐடென்டிட்டியை நான் இன்னொரு கொடுக்கறதுக்கு விரும்பல. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நிறைய பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் சூட்டபுளாகவும் இருக்கலாம். அவங்களோட பிஸ்னஸ் மாடலுக்கு, அவங்களோட சேனலில் வந்து மேபி அவங்க முகத்தை காட்டணும்னு அவங்க நினைக்கல. அவங்க வாய்ஸ், அவங்களோட மாடுலேஷன், அவங்களோட முகம் மாதிரியான அந்த இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு ஓகே. எனக்கு பர்சனலாக எனக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது, எனக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்குது, எனக்கு ஒரு ஹியூமன் டச் இருக்குது. அதை நான் வந்து கிராப் பண்ணிக்க விரும்புகிறேன். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு தனித்துவம், எனக்கு இருக்கிற ஒரே இடம் அதுதான். நான் அதை ஏன் ஏஐக்கு விட்டு கொடுக்கணும்? வேறு வழியே இல்லைன்றவங்க, அதுதான் பிடிச்சிருக்குன்றவங்க அந்த பிஸ்னஸ் மாடல் வந்து செட் ஆகுங்க பண்ணலாம், அவங்க சேனலுக்கு பிஹேவியருக்கு செட் ஆகுதுன்னா. மற்றபடி ஐ டோன்ட் சி எனிதிங் வெரி எக்ஸைட்டிங் அபவுட் தட். அது கொஞ்சம் ரொம்ப டம்பான ஒரு பாத்தை நோக்கி கொண்டு போகுதுன்னு எனக்கு தோணுது. இப்போ தமிழ் பாட்காஸ்ட் கம்யூனிட்டி வந்து எப்படி இருக்குது, எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு? செம்ம ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, பண்ணுறவங்க எல்லாருமே வந்து டாக்ஸிசிட்டி இல்லாமல் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா டாக்ஸிசிட்டியை பரப்புறதுக்குனே நிறைய பாட்காஸ்ட்லாம் வந்து தொடர்ந்து வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஆபாசமான பேச்சுகள், அவங்களோட ப்ரொபகேண்டா, ஹேட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது எல்லாமே. நானும் பார்த்திங்கன்னா ரொம்ப பொலிட்டிக்கலாக நிறைய விஷயங்கள் பண்ணுறப்போ வந்து எனக்கே தெரியாமல் ரொம்ப போலரைஸ்டான வியூஸு, ஹேட்டெல்லாம் வந்து எனக்கே தெரியாமல் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். என்னோட இம்ப்ரூவ்மெண்ட்டாக நான் என்ன நினைக்கிறேன், அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு, ரொம்ப யாருமே ஹர்ட் பண்ணாமல் கண்டென்ட் பண்ண முடியாது சென்சிட்டிவ் டாபிக்ஸில். பட் இருந்தாலும் அதில் என்னுடைய அஜெண்டாவை முடிஞ்ச அளவுக்கு புகுத்தாமல் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லா விதமான பாட்காஸ்ட் சேனல்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக எமர்ஜ் ஆகிட்டுருக்கு. அந்த வகையில் பிஸ்னஸ்க்கும் நிறைய பேர் வந்து பாட்காஸ்ட் சேனல் நடத்திட்டு இருக்காங்க. லைஃப் இன்சிடென்ட்ஸ் பற்றி நிறைய பேசுறதுக்கு பாட்காஸ்ட் இருக்குது. தொடர்ந்து மியூசிக் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க நிறைய பேர். டெக்னாலஜி பற்றி நிறைய பாட்காஸ்ட்லாம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ சரியான ஒரு பாதையில் போயிட்டுருக்கு. ஆனால் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வருத்தமும் கோபமும் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு மைக் வச்சுட்டாங்க அப்படின்றனாலே அது பாட்காஸ்ட் இல்லை. இன்டர்வியூக்கும் பாட்காஸ்ட்டுக்கும் நிறைய பேருக்கு வித்தியாசம் வந்து தெரியல. ஸோ அதெல்லாம் பாட்காஸ்ட்டுன்னு சொல்லி பாட்காஸ்ட் அசிங்கப்படுத்தாதீங்களேன் அப்படின்னு எனக்கு ஒரு வியூவராக எனக்கு வந்து சொல்ல தோணுது. ப்ரோ, இப்போ நீங்கள் ஒரு 8 இயர்ஸாக வந்து ஃபீல்டில் இருக்கீங்க, யூடியூப் ஃபீல்டில். அதுக்கு முன்னாடி டிவி, அதுக்கு முன்னாடி ரேடியோவில் இருந்தேன். இப்போ நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸ் இருக்கும், நிறைய மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. இப்போ புதுசாக வரவங்களுக்கு இந்த மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க அப்படின்னா என்ன மிஸ்டேக் சொல்லுங்கள்? நான் வந்து ஒரு பெரிய பிரேக் எடுத்துட்டேன். கன்சிஸ்டன்சியை வந்து, ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரு முட்டாள் டெய்லி வீடியோ போட்டால் கூட அவனுக்கும் ஃபாலோவர்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிட்டேன். சரிங்களா? ஸோ கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஏங்க, நான் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன், நீங்கள் யாரையும் எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. ரோஹித் ப்ரோ, என்ன ப்ரோ இப்படி மாட்டி விட்றீங்க என்ன ப்ரோ? அதுவும் இல்லாமல் எதுக்கு சிரிச்சிங்க? இல்லை, ஒரு ஆள் நம்மளும் சொல்கிறாரு ப்ரோ கன்சிஸ்டன்சி. ஸோ ஆமாம், வின் பண்ணிருச்சுல ரேஸை, எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக அது நகர்ந்துகிட்டே இருந்தது. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி நான் விட்டுட்டேன். அதை யாருமே விடாதீங்க. ஏன்னா வந்து ஒரு ஆடியன்ஸை உங்களுக்கு பிடிக்கிறது, ஒரு 1000 பேர் உங்களை பார்க்க வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. ஆனால் 1000 பேர் உன்னை மதித்து பார்க்குறான்னா ஏதோ உங்ககிட்ட பிடிச்சிருக்கு. ஸோ தொடர்ந்து நீ வந்து டிசிப்ளினாக நீ அவனுக்கு கொடுக்கணும். இன்னொன்று வந்து உங்களோட பர்சனல் அஜெண்டா, பர்சனல் டச் இருக்கலாம். பர்சனல் அஜெண்டாவை முடிஞ்ச அளவுக்கு நான் சில இடங்களில் எனக்கே, அதாவது ஒருத்தர் சொல்லுவார், என்னோட சீனியர், டேய் நீ உள்ளே என்ன ஜட்டி போட்டிருக்குன்னு தெரியக்கூடாதுடா கலரு, அதே மாதிரி தான்டா அவனோட பொலிட்டிக்கல் வியூவும் இருக்கணும். ஸோ எல்லா விதமான ஆடியன்ஸை நீ பார்க்கணும் அப்படின்னு நீ நினச்சின்னா, நீ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பர்சனல் டச் இருக்கலாம், பட் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டை முடிஞ்ச அளவுக்கு காட்டாதுன்னு சொல்லுவார். நான் வந்து நிறைய இடங்களில் காட்டியிருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு செட் ஆஃப் வியூவர்ஸ் வந்து நம்ம கண்டென்ட்டை பார்க்காமலே ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்காங்க, இவங்க இப்படி தான் சொல்லிட்டு. பட் பார்த்தாங்கன்னா அப்படி இல்லைன்னு தெரிஞ்சுப்பாங்க. அதை நானே அந்த தப்பு தான் வந்து பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ வரக்கூடியவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், தொய்வு அடைஞ்சிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை ரொம்ப வந்து மினிமலாக வச்சுக்கோங்க. கொட்டி வந்து டிவி சேனல் மாதிரி பாட்காஸ்ட் நடத்தணும். எனக்கு இருக்கிறதுல உங்ககிட்ட இருக்க எக்யூப்மெண்ட்ஸில் வச்சு ஆரம்பிங்க. ஏன்னா சிம்பிளர் பிகினிங்ஸில் ஆரம்பிச்சது தான் இன்றைக்கி பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சியாக நிறைய விஷயங்கள் வளர்ந்துருக்கு. அதற்கப்புறம் உங்கள் கையை சுட்டுக்காத மாதிரி உங்களோட யூடியூப்பில் இல்லை என்ன கண்டென்ட் க்ரியேஷன்னாலும் நீங்கள் வந்து பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய கன்சியூம் பண்ணுங்கள், ஆனால் ரொம்ப குப்பையை கன்சியூம் பண்ணாதீங்க. குப்பையை கன்சியூம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ளேருந்து வந்து குப்பை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் நிறையா இடங்களில் பண்ண மிஸ்டேக்காக எனக்கு தோணுது. ஸோ என்னோட ஹம்பிள் ஒப்பீனியனாக நான் இதை வந்து நீங்கள் இளம் தலைமுறை அப்படின்னு கேட்டதுனால நான் சொல்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். இதுதான் முக்கியம், முதன்மையான முக்கியம். நான் ரீசெண்டாக அந்த இன்ஸ்டாகிராமோட சிஇஓட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம பிரேக் வந்து 1 வாரத்துக்கு வேணால் பிரேக் எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது விஷம். இன்ஸ்டாகிராமே உங்கள் டேட்டாவை லாஸ் பண்ணுறாங்க, உங்கள் சேனலோட ஒர்த் என்னன்னு அதுக்கு தெரியாதான். அதனால் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி அப்படின்றாரு. ஆமாம், அதுதான் நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற. ஐயோ அதை ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. உண்மைதான் அது. நம்ம 1 வாரம், அதிகபட்சம் 1 வாரம், அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி. ஆமாம் ப்ரோ, நான் வந்து இதுக்கு ஆப்போசிட்டான ஒரு கேவலமான விஷயம் நான் பண்ணிட்டுருக்கேன். 3 வருஷமாச்சு நான் செங்கல்பட்டு தாண்டி. ஸோ நான் ஒரு பிரேக்கே வந்து எடுக்கலை. ஸோ அது வந்து எவ்வளோ ஒரு பேடான ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கண்டிப்பாக என்னோட கண்டென்ட்டில் வந்து காட்டிட்டு தான் இருக்கும். ஸோ பிரேக் எடுக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதேமாதிரி பெரிய பிரேக் எடுக்காமல் இருக்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். 1 வாரன்றது ஒரு குட் அமௌண்ட். அந்த 1 வாரத்தோட எண்ட்லேயே உங்களுக்கு போர் அடிச்சிடும், ஐயோ வேலை பக்கம் தான் உங்களுக்கு போக தோணும். ஸோ குட் அமௌண்ட் ஆஃப் பிரேக்ஸ், பட் நான் ரைட் கன்சிஸ்டன்ட் வே.
அதான் எனக்கு தோணுச்சு. இப்போ வேறு நம்மக்கிட்ட டைம் கம்மியாக இருக்குது, நீங்கள் வேறு அடுத்த இதுக்கு போனோம். கடைசியாக ஒரு இது, இப்போ புதுசாக வர கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புங்க? எனக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நான் அவங்ககிட்ட வந்து பார்த்து கற்றுட்டு தான் இருக்கேன். அவங்களுக்கு சொல்கிற அளவுக்கு நான் என்னோட கோலை இன்னும் நான் அச்சீவ் பண்ணல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி வந்து ஒரு அட்வைஸுன்ற மாதிரி ரீதியில் சொல்கிறதுக்கு வந்து எனக்கு எதுவுமே இல்லை. நான் ஏன்னா நம்ம எல்லாருமே இப்போ உங்களை பார்த்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் பிரதர். நான் லிட்டரலி உங்களை சொல்கிறேன். உங்களை பார்த்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஐ டுக் இட் ஆஸ் அன் ஒரு எப்படி சொல்கிறது, ஆடட் வேல்யூவாக எடுத்துக்கலாமே நம்மளோட சேனலுக்கு. அந்த மாதிரி எல்லாரை பார்த்து நான் கற்றுட்ருக்கேன். அதனால் வந்து அவங்களே என்னை பார்த்து எதாவது கற்றுக்கிட்டு இன்ஸ்பயர் ஆனால் ஓகே. மற்றபடி நான் எதுவும் சொல்கிறதுக்குலாம் நான் ஒன்றும் பெரிய டேஷ்னு எனக்கு தோணலை. எனக்கு அந்த மாதிரி நான் என்ன ஃபீலும் பண்ணிக்கல. எனக்கு சொல்கிறதுக்கு அது மாதிரி எதுவுமே இல்லை. மாற்றி ஒரு கலெக்டிவ் நாலேஜ் தான். என்கிட்டருந்து நிறையா கற்றுப்பாங்க, நான் அவங்ககிட்ட நிறையா கற்றுக்கிறேன். இன்ஃபேக்ட் நான் யங் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு தான் நிறையா கற்றுக்கிறேனே, இன்ஸ்பயர் ஆகிறேன். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் டு சே டு தெம். அண்ட் நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் வந்து நம்மளோட பிரேக்கில் கேட்டிருந்தீங்க, அதை நீங்கள் மறந்துட்டீங்க. கடைசியாக நான் அதை வந்து உங்களோட ட்ரீம் கெஸ்ட்டு யார், ஆக்சுவலாக செம்ம கொஷின் அது. ஏன்னா உங்களுக்கும் ட்ரீம் கெஸ்ட் இருக்கும் இல்லை, அதேமாதிரி எனக்கும் ட்ரீம் கெஸ்ட் இருக்குது. இஃப் யூ அலோவ் மீ, அது வந்து ஒரே ஒருத்தர் இல்லை, பல ஃபீல்டில் நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி சொல்லலாமா? நான் ஃபஸ்ட்டு என் தலைவன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து எடுக்கணும்னு எனக்கு ஆசை. சரியா, அது வந்து நடக்குமாலாம் தெரியாது, ஆனால் எனக்கு ஆசை. மீட் பண்ணால் நான் சூப்பராக ஒரு கான்வர்சேஷன்லாம் வச்சுப்பேன். பட் என் தலைவனை கூட்டின்னு வந்து உட்கார வைக்கணும். ஸ்போர்ட்ஸ்னால் எனக்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அவர் அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போதைக்கு வந்து இன்னும் நடக்கலை அப்படிங்கிறதுனால சீமானுக்கு ஓட்டு போடுங்கள்லாம் சொல்ல. சீமான் வந்து இஸ் அ குட் ஸ்பீக்கர், உங்களுக்கு தெரியும். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ்லேயும் நல்லா பேசுவார். உட்காந்து பேசினாலும் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு கூட பதில் சொல்கிறதுக்கு அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்களுக்கு எனர்ஜியும் இருக்குது. ஸோ அவர் கூட நான் இது வரைக்கும் பண்ணல அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா சீமான் அரசியலில் வந்து சீமான் கூட பண்ணணும். சினிமாவில் வந்து இப்போதைக்கு கமல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா, பட் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து தக் லைஃப் ப்ரொமோஷன்லாம் பார்த்தேன். யார்கிட்ட கொஸ்டின் கேட்டாலும் தலைவர் தான் பதில் சொல்கிறாரு. ஸோ ஐ ஹேட் டூ மச் ஆஃப் கமல்னு எனக்கு தோணுது. எனக்கு வந்து சில குட்டி க்யூட்டான விஷயங்களுக்காக பிடிக்குன்றனால எனக்கு எஸ்டிஆர் கூட வந்து பேசணும். சிம்பு, எனக்கு ரொம்ப நாளாக சிம்பு ஃபேன் ப்ரோ. குத்து தம் படங்கள் டைம்லேருந்தே நம்ம வந்து மன்மதன் டைம்லேருந்தே சிம்பு ஃபேன். ஏன்னா நம்ம பார்த்து நம்மளை ரிலேட் பண்ணிக்கிட்டே ஒரு ஆள் நம்ம கூடயே வளர்ந்துருப்பார்ல, அதனால் எனக்கு சிம்பு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நிறைய ட்ரீம் கெஸ்ட்லாம் வந்து இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பட் எனக்கு ஜாக்கி சான்னா ரொம்ப பிடிக்கும் பல காரணங்களுக்காக. அவரை கூட வந்து எடுக்கணும்னு ஆசை. மற்றபடி எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறேன். இவங்களாம் என்னோட ட்ரீம் கெஸ்ட் இப்போதைக்கு பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க. விஸ்டம் டாக்ஸ்லேயும் நிறைய ஆடியன்ஸ் இருப்பாங்க, அவங்கள வந்து என்னை பார்க்க வச்சுருக்கீங்க. ஸோ வாய்ப்புக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி ப்ரோ. தொடர்ந்து நம்ம கூட வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக ரொம்ப நன்றி. தேங்க்யூ. யூடியூப் அழிகிற வரைக்கும் பேசுவோம்.